ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்க இடம் ஆல்ரெடி வந்து நீங்கள் டே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். அண்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்தால் இந்த இடத்துல சேஃப் கிடையாதுன்னு இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்திக் ப்ரோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவரோட கைடன்ஸில் இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம் நைட்டு. அண்டு இந்த இடத்துல இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தார்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது. ஒரு ஜமீன் கோட்டைன்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண, அதாவது பழைய காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டுமானம் மாதிரியான பில்டிங்ஸோட செவுறு மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய்ட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் எதை பற்றி பேசிகிட்ருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் நாங்கள் டே டைமில் வந்தப்பயே எங்களுக்கு நிறைய நெகட்டிவ் வைப் வந்து ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு சில வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேட்க முடிஞ்சுது. பட் அது ஆனால் சரியாக ரெக்கார்ட் ஆயிருக்கான்றது தெரியல. டைம் வந்து இப்போ கரெக்டாக வந்து 12:20 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரமாக வந்து உள்ளே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிக்கலாமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஏன்னா வந்து சுற்றி சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இந்த மாதிரி சின்ன ஒரு நாய்ஸு, சின்ன அந்த ஒரு லைட்டாக ஹஸ்கி வாய்ஸில் சில வாய்ஸஸ்ஸு, அது கேர்ள்ஸ் வாய்ஸா இல்லை பாய்ஸ் வாய்ஸ்னே தெரியல. இந்த மாதிரி பலவிதமான சவுண்ட்ஸ்லாம் வரவோ எங்களுக்கு என்னாச்சு, தூரத்தில் நாய் ஊழையிடுறது ஒரு பெரட்டலாகவே இருக்குது. அதனால் ரொம்ப யோசிச்சு ஒரு வழியாக வந்து மைண்டை செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நான் பகலில் வந்தப்பே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஸோ நிறைய இடத்த வந்து உள்ளே போய்ட்டு எங்களால் பார்க்க முடியல டார்க்காக இருக்கனால. ஏன்னா லைட்டிங் தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லா கேஜெட்டையும் சார்ஜ் பண்ணி எல்லாமே பக்காவாக எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஆன் பண்ணப்போ கரெக்டாக எரிஞ்சுது லைட் எல்லாமே. பட் வித்தின் ஒரு 5 to 10 minutes கூட இருக்காது, நாங்கள் மறுபடியும் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு யாரோ வர மாதிரிலாம் வந்து எங்களுக்கு சவுண்டு கேட்டுது. நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த மாதிரி இடத்த இல்லீகல் யூஸ் பண்ணுறதுக்கு யாராவது மேபி வந்து சரௌண்டிங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம், யாருன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா எங்களோட சேஃப்டி முக்கியம் இந்த டைமில். ஏன்னா நாங்கள் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இல்லீகலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் வந்து எங்கள் சேஃப்டிக்காக நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வாக்கபிள் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டுது வாக் பண்ணுற மாதிரி. ஆனால் ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் கேட்டுது தவிர அதுக்கப்புறம் சவுண்டே கேட்கல. அந்த சவுண்டு எங்கே போச்சு, எந்த டைரெக்ஷனில் அவங்க போனாங்கன்றது எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் லைட் ஆன் பண்ணுறேன். லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. 0% காட்டுது சார்ஜுமே. ஸோ ஃபுல் சார்ஜில் இருந்தது. பட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நெகட்டிவ் வைப் இருக்கிற இடத்துல நம்மளோட எலக்ட்ரானிக் கேஜெட்டில் இந்த பவர் டவுன் ஆகிறது, பேட்ரி ட்ரெயின் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு சில இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அகைன் வந்து இந்த இடத்துல அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்டு சித்திகோ, இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூடியூப் ஜர்னி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன். அப்போயிட்ட நம்ம லைட்லாம் இல்லை சுமார். அதுக்கப்புறமே 1 இயருக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டெல்லாம் வாங்கி நாங்கள் 3 பேர் வந்தோம். அப்போ எனக்கு என்னென்னா யாராவது ஜென்ஸ் வாய்ஸ் பேசுகிற மாதிரிலாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா நான் கேமரா எடுக்கும்போது நான் வந்து பின்னாடி முள்ளாக இருந்துச்சு, மேலே தான் அது இழுத்து போட்டோன்னா பின்னாடி விழுந்துட்டேன். நான் நல்லா தலையெல்லாம் எதுவுமே அடிப்படல. அதுக்கப்புறம் தான் ஒரு 33 வயசான ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி பேசிச்சு, மிரட்டுற மாதிரி தான் பேசிச்சு. அட்டாக்லாம் அதான் பின்னாடி தள்ளி விட்றாங்க, அது மாதிரி பயம்லாம் காட்டினாங்க கொஞ்சம். ஓகே. ஸோ இவருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த இங்கே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இவர் என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாருன்றதை உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன மாதிரியான சம்பவம்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் தெரியல. ஆனால் பகல் வீடியோலேயும் நான் வந்து சொல்லிட்டேன் இங்கே ஏதோ பெரிய சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்னு. அவன் பகல் வீடியோவில் அந்த ஒரு எப்படி யாரோ நம்ம யாருன்னு கேள்வி கேட்ட மாதிரி நடந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதனாலே ஒரு 1/2 hour டிலே ஆயிடுச்சு நம்ம வீடியோ. ஏன்னா பக்கத்தில் அப்படி ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. எனது துண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்கு சென்டரில் இருக்க மாதிரி இருக்குது. அப்படி வர்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வாக் பண்ணி உள்ளே வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இதில் எப்படி இப்படி ஒரு வாய்ஸ் கேட்குறதுலாம் தெரியல. பட் இருந்தாலும் கேட்ஜெட்ஸில் இந்த பவர் குறைஞ்சதுன்றது லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் அந்த மயா கேஸ்டில் கிட்டலாம் ஃபேஸ் பண்ணோம். டப்புன்னு அந்த சார்ஜ் கோப்ரோலாம் ஆஃப் ஆச்சு, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். அப்போ தான் அவர் சொன்னார், இப்போ தான்டா ஃபுல்லாக போட்டேன், அதுக்குள்ளே எப்படா டவுன் ஆச்சு எண்டாச்சு அப்படின்னாரு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:28 தெரிகிறதா தெரியல.
ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 12:30 ஆகிடுச்சு. ஸோ கைஸ் நாங்கள் இதுக்கு மேலே வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து ஒரே இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இந்த இடத்துல ஒரே இடத்துல நிற்கிறது சேஃபும் கிடையாது. ஏன்னா ஏதாவது பாம்பு ஏதாவது சமாளிச்சுருக்கேன். எனக்கும் அந்த பயமாக தான் இருக்குது. சரி ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக அப்புறமாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் முக்கியமான விஷயம், கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது விளம்பரம் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன நடந்ததுன்னா, இந்த இடத்துல நான் ஷூட் பண்ணப்போ ஆக்சுவலாக இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் இப்படி சைடில் பார்த்தேன். இப்போ எடிட் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து இந்த விஷயமே தெரிஞ்சது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிச் எஃபெக்ட் மாதிரி வந்து ஆகி அந்த இடத்துல வந்து ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆன நிலைமையில் இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி கேப்பில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஆகிருக்கு. ஸோ அது எந்தனால இப்படி நடந்ததுன்னு தெரில. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நைட் விஷனில் தான் அப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட்டு அது மட்டும் இல்லாமல் சோனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் எடுத்ததுலையுமே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் நான் அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் பார்க்குறப்ப வந்து கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் லைட் எரியுது. இதில் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குன்றது எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரண்ட்டில் நான் திருப்பி எடுக்கிறப்பே வந்து மானிட்டரில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெட் கலரில் பார்க்கணும். ஸோ வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. என்னால் நல்லாவே வந்து கன்ஃபார்ம் தான் சொல்ல முடியும், வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. அந்த இடத்துல ரெக்கார்டிங்கில் இருந்ததுமே சடனாக ஒரே ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபுட்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. சோனியில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலே இல்லை. அண்ட் நைட் விஷனில் எடுத்தது ஒரு கிளிச் எஃபெக்ட் மாதிரி வந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து வரும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல மட்டும் அது வந்துருக்குது. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆன நிலத்தில் அப்படியே நின்றுச்சு. அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் இருக்காங்க. ஸோ ஜான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது வந்து யூஸ்டு கார்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி கார் தான். BMW, ஆடி, பென்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கிற லக்ஸரி கார்ஸ் தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு கார்ஸ் தான். ஸோ நம்மளில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா BMW, ஆடி, பென்ஸ் இந்த மாதிரி கார்லாம் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பட்ஜெட் வந்து ஹெவியாக போகுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிலோ 10 lakhsக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்கிட்ட அவன் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா BMW 5 சீரிஸ் ஒன்று இருக்குன்னா BMW 7 சீரிஸ் இருக்குது. அப்புறம் பென்ஸ் S+ 320 அந்த மாடலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆடி Q7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் இன்றைக்கி என்கிட்ட கரண்ட் ஸ்டேட்டஸாக. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஜானை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜானோட நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அதுவும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது வந்து கார் தேவைப்பட்டதுனாலோ இல்லை உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி கார் வந்து தேவைப்பட்டாலோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஜானை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவன் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக. அண்டு நானுமே வந்து சொல்லியிருக்கேன் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன். ஓகேவா? ஸோ யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவனோட ஃபோன் நம்பர் இருக்குது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கால் பண்ணுங்கள். சப்போஸ் கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி பேசுங்க. அண்ட் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் போடாதீங்க, வாய்ஸ் மெசேஜே போட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் போக போக வந்து என்ன நடந்ததுன்றதை உங்க கூட வந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப எனக்கு டவுட்டாகவே இருந்தது. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, உள்ளே வேறு ஏதாவது ஆளுங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற டவுட்லேயே நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண வேணாம், நம்ம உள்ளே போயிடலாம். ஐயோ நானே பேய் மாதிரி இருப்போம் போலகே. ஆமாப்பா நானே பேய் மாதிரி தான் இருக்கிறேன் இந்த லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு. கைஸ் பண்ணிக்கவா? ஆன் பண்ணி
கைஸ் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸை திருப்பி என் ஃபேஸை காட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபேஸில் இப்படி டார்ச் அடித்து காட்டி உங்களை பயமுறுத்த விரும்பலை. ஸோ ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. இது உள்ள தானே எதாக இருந்தாலும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே பேசலாம் ப்ரோ. இந்த இடத்துல அந்த லைட் விஷயம் ஒரு ஆள் எடுத்துக்கோங்களா? கையில் எடுத்துக்கோங்க. சரி. வெட்டியாக இருக்கு. ஷூயோ ஃபுல்லாக வவால் தான்ப்பா. பல வருஷம் கழிச்சு இந்த பேட்டர்னில் கையில் ஒரு டார்ச் எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஃபுல்லாக வவால் தான் கைஸ். இந்த மாதிரி வவால் இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல யாருமே அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வவால் அடைஞ்சிருக்குது. அதிகமாக பயன்படுத்தாத இடத்துல தான் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் நிற்கும் ப்ரோ. மூவ் பண்ணிட்டே பேசலாம் ப்ரோ. இங்கே நிற்கிறது இங்கே தான் வருது. டாய்லெட்டு இப்படியே போயிடலாமா ப்ரோ? எப்படி இப்படியே போயிடலாம் மேலே? திசையில் வழி இருக்கா? இருக்கும் ப்ரோ. ஓகே போங்க. சவுண்ட் கேட்குதுப்பா. எங்கே ப்ரோ? இந்த இடத்துல தான் ப்ரோ நிறைய சவுண்டு கேட்டுன்னு இருக்குது. வெளியா? கண்ணு தெரிதா தெரியல, ஏதோ மூவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல். அங்கேயா? ஆமாம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். வந்தால் பார்த்துக்கலாம். இங்கே வழி இருக்கு. ஓய் பண்ணிரோ. சே பயந்துட்டுடா. பண்ணியா? அதான் சொல்லி போயிடலாம். பண்ணிலாம் இருக்கிறா கடிச்சிட்டு போகுது வந்து. ஆமாம், பண்ணி கடிக்காம என்ன பண்ணுவோம்? யாராவது வளர்க்குறதா? இல்லை வளர்க்குறது நம்ம மண்டபம் எதோட மண்டபம் இருக்குது? பண்ணி தான் இல்லை. ஆமாம் பண்ணிதான். ஏன்னா பாருங்க ஃபேஸ் லென்த்தாக இருக்கு பாருங்க. ப்ரோ இந்த இடத்துல நிற்கும். நான் போனோம் ப்ரோ. நம்ம ரொம்ப நேரமாக இந்த இடத்துல தான் பயமாகிட்டே இருக்கு. யாரு மேலே வர சொல்கிறீங்களா? பண்ணி இங்கே தான் இப்போ பண்ணிங்க இருக்குது. இது உள்ள இப்படி பண்ணி வருது. வாங்க பார்த்துக்கலாம். மோசமாக இருக்குது. ஏதோ விழுந்துருச்சு. மேலே இருந்து வருது.
இங்கேருந்து தானே ஊற்றுது. ஹலோ பார்த்து ஏய் நல்லா கற்பூச்சி ஒவ்வொரு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏய் தலையிலே கொத்து வருது. ஓடிச்சு, ஒன்று ஓடிச்சு, இன்னும் 2 இருக்குது. இதில் வழி இல்லை. இப்படி தான் போகணும். இப்படி போகலாமா அப்படி போகலாமா? அப்படியே போய் என்னன்னு தெரியல. என்ன இத்தனை படிக்கிட்டு இருக்கு, ரூமாக இருக்கு. ஃபாலோ பண்ணி வரீங்களான்னு தெரியுது. வாங்க வாங்க, நாங்கள் 3 பேரும் உங்களை பார்க்கறதுக்காக தான் வச்சுருக்கோம். எங்கே இருக்கீங்க? எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? போயிடுங்க போயிடுங்க. படிக்கட்டு போகுது. இதுன்னு ஏதோ வழி இருக்கு. ஓ, டாய்லெட்டுக்கான வழியோ? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிடலாங்க போகிறோம். ஹலோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நாங்கள் வந்தது பிடிக்கலையா என்ன? ஏய், யூ தலைவரே, ஃபுல்லாக வவ்வாலோட கூட்டம் தலைவரே. அப்படியே போயிடுங்க, மெசேஜ் பண்ண முடியாது. ஷூட் பண்ணுங்க. எதை ஷூட் பண்ணுறது? என்கிட்ட கன்னையா இருக்குது வவ்வால ஷூட் பண்ணுறதுக்கு. வாங்க அப்படியே போவோம். வீடியோ எடுங்க சாரே. எடுத்துட்டேன் சாரே, வாங்க பார்த்துட்டு வாங்க நீங்கள். சித்திக் ப்ரோ வாங்க ப்ரோ, அவர் எடுத்துகிட்டு வரட்டும் வாங்க. இந்த சைடில் போகிறதுக்கு அப்படி நீட்டாக தான் போகணுமா வழி? இல்லை ப்ரோ, இதில் 2 ரூம் இருக்குது சார் இங்கே. அதுதான் பார்த்துட்டோமே, அங்கேருந்து பார்த்தது தான் அது. அதுவா? இது இல்லை. ஆமாம் அதுதான். அந்த சைட் படிக்கிற அங்கே வரும் ப்ரோ. இருக்கா? ஆமாம், நம்ம இந்த சைட் படிக்கட்டில் வந்தனால இந்த சைடு வந்துட்டோம். அந்த சைடு ஒரு படிக்கட்டு இருக்குது, அதில் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப தலைமலையே வந்து சம்திங் இது இருக்குது ப்ரோ. சீரியஸாக நம்மளை கண்டிப்பாக பின்தொடர்ந்து தான் வருது, அது நல்லாவே ஃபீல் ஆகுது. யூ தலைக்கு மேலே பாருங்க. தலைக்கு மேலேயா? கண்ணுலேயே வந்து கொத்த போகுதுங்க. வாங்க,
இப்படி போயிட்டு அப்படி கீழே இறங்கணுமா? அந்த சைடு ஒரு ரூம் இருக்குது ப்ரோ. இதோ ஒரு ரூம் இருக்குது. இங்கே தான் ப்ரோ நான் கீழே வந்தேன் ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோவில். இதுலையா? இந்த இடத்துல ப்ரோ இந்த முள்ள கண்ணாடிலாம் உடையுது. கொய்யால போகலாம் ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. ஐயோ எல்லா இடத்துலையுமே அதான் இருக்குது. ஃபுல்லாக முள்ளு. இல்லை 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 முள்ளு தான் பிடிச்சிடும். சீக்கிரமாக போகலாம். எங்கேப்பா போகிறது? இந்த ரூமில் தான் எதுவும் இல்லை. இதுக்கு மேலே இப்படி முள்ளு வந்துச்சு. எது முள்ளா? எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்காங்க, யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் எதுக்கு இப்படி எடுத்து வந்து போட்டுருக்காங்கன்னு தெரியலையே. அது நம்மளை பிளாக் பண்ணுது. கேட்குதா? அது நம்மளை பிளாக் பண்ணுது. இல்லை பேசுகிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? யாரும் பேசுகிறாங்க. யாரோ ஒரு 2 பேர் 3 பேர் வந்து சேர்ந்து பேசுகிற அப்படி இருக்கும். அதான் யாருமே இல்லை. யாரும் ஒன்றுமே தெரியல. அது இருட்டாக தான் இருக்குது. யாருமே ஆளே வரல. கன்ஃபார்ம் ஆள் யாரும் கிடையாது. கன்ஃபார்ம் ஆள் யாரும் இல்லை. கடைசியில் சொன்ன மாதிரி துண்டை வந்து ஒரு ரூமில் போய் லாக்காகி நிற்கிறோம். சரி நம்ம எங்கே போனாலும் பின்னாடி சவுண்டு கேட்டே சரி அப்படி முன்னாடி போங்க. தலைமையிலேயே தூக்கி அடிச்சிருக்கு சார். சொன்னல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீ இருக்கிறன்னா இப்போ என் கூட எதாவது பேச முடியுமா உன்னால்? உன் கூட பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? நாங்கள் 3 பேருமே உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வரல. அந்த இடத்துல யாரும் வெட்டி பார்த்து மறைச்சிக்கிறோம். எங்கே? அந்த ரோட்டில் மேலே. இது இல்லையா? ஆமாம் இங்கேயா? ஆமாம் ப்ரோ. யாரும் வெட்டி பார்த்து மாதிரி எப்போ அது வெட்டி பார்த்து மாதிரி. அது இவ்வளோ இடத்துல இருக்குப்பா. அதான் ப்ரோ. ஆனால் அந்த இடத்துல யாரும் வெட்டி பார்த்து மாதிரி. ஜன்னல் சைடில் கேட்குனே இருக்குது. சொன்ன மாதிரி ஒரு ரூம் லாக்காக நிற்கிறாங்க ப்ரோ. லாக்லாம் அவ்வளோ பார்த்துக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ணுறது? ஐடியா? யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி க்ளீனாக தெரியுது எனக்கு. ஆனால் இது ஆளா இது யாருன்னு தெரியலையே. நம்மளை பக்கவாக லாக் பண்ணிடுச்சு. ஆளா என்னன்னு தெரியல. ஓகே இந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் சைலண்ட்டாக இருந்தது ப்ரோ. அந்த ஆக்டிவிட்டி சவுண்டு மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த சவுண்டுமே இல்லை. காற்று கூட அவ்வளோ அடிக்கல. உங்களுக்கு தெரியுதா? பக்காவாக வந்து தொக்கா வந்து நம்மளை இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடுச்சு. கீழே தான் கேட்குது ப்ரோ. நான் கீழே தான் ஆக்டிவிட்டி தான் மூவ் பண்ணேன். ஆனால் மூவ் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயுமே ஆக்டிவிட்டி கேட்குது. நாய் வேறு குறைக்க ஆரம்பிக்குது ப்ரோ. ஏய் இங்கே பாரு, இங்கே ஏதோ உருவம் தெரிஞ்ச பாரு. அங்கே பாருங்க பாருங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ. ப்ரோ போகாதீங்க ப்ரோ. தெரியுதா அந்த ஃபேஸு? ஆமாம் ப்ரோ. ப்ரோ பாரு ப்ரோ. ப்ரோ கிளம்பலாம் ப்ரோ. சீக்கிரம் கிளம்பலாம் ப்ரோ. கரெக்டாக இந்த இடத்துல தான் ஒரு உருவத்தை பார்த்தா. ஆமாம் சீரியஸாக பார்த்தேன் ப்ரோ. கரெக்டாக இந்த இடத்துல க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் எங்களை வந்து முறைச்சி பார்த்துட்டு இருந்தது. என்னால் வந்து தெளிவாக பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல சவுண்டு கேட்கும், நான் பார்த்தேன். கரெக்டாக இங்கே தான் பார்த்து
ரத்தம் விட்ட பாருங்க இருக்கு. இல்லை நினைக்கிறேன், ஆனால் நல்லா இறங்கிடுச்சு. ஷூ போட்டனால எஸ்கேப் ஆகிடும். ஆமாம், ஆனால் பஞ்சு குத்திருச்சு. ஒரு குத்தி குத்தி இருக்குது. நல்ல நேரம், இன்னும் கொஞ்சம் இறங்கிதுன்னா இருக்கிறதே பயமாக இருக்குது. கொய்யால சரியாக படல மனசுக்கு. இது எப்படி வெளியே போகிற வழி? ஓ, இது வந்து ஓகே. ஃபோனெலாம் இருந்துச்சு, எந்த ரூமே தெரியல. வெளியே போயிடலாமா? Oh my god. இது இல்லையா? கீழே பார்த்து வாங்க. அதான் பார்த்தேன். இல்லை ஆணிலாம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமாம் இல்லை? ஆமாம் ஆமாம் ப்ரோ. சம்திங். கைஸ், இப்போ இது வரைக்கும் வந்து ஃபுட்டேஜை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து உள்ளேருந்து வெளியே வந்தது வரைக்கும் தான் வந்து ஃபுட்டேஜ் இருக்குது. ஏன்னா நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பல சம்பவங்கள் நடந்தது. அதை நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நடராஜ் நிற்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திக் ப்ரோ நிற்கிறாரு. ஸோ நாங்கள் 3 பேர் நின்றுட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நான் கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம் நாங்கள் அந்த டைமில். ஸோ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி. ஏன்னா வந்து அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து அவுட்டோரு, அப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸ் மாதிரி இருக்குல்ல, நிறைய மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது. ஸோ பாம்புலாம் ஏதாவது வந்துருமோன்ற மாதிரி எங்களுக்கு பயம் இருந்துட்டதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நைட் விஷன் வந்து சித்திக் ப்ரோ வச்சுருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த சவுண்டு கேட்ட டைரக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் பார்த்தோம், தேடி பார்த்தோம். அதில் எங்களை வந்து எங்கேயும் நேவிகேட் பண்ணி ரொம்ப தூரம் வந்து உள்ளார கூட்டிகிட்டு போச்சு. நீங்கள் பகல் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு பார்ட் போயிட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செவராக தான் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஓல்டு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட செவர்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்திருந்தேன். ஸோ அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஆப்போசிட்டில் ஒரு வே போச்சு. ஸோ அந்த வேல தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து ஒரு சவுண்ட் வந்து நேவிகேட் பண்ணி கூட்டிகிட்டு போச்சு. யாரோ வந்து பார்த்திங்கன்னா எங்களை அந்த சைடில் வர வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து போயிருக்கோம். அவ்வளோ தூரம் வந்து உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா டவுசிங் ராடில் நான் அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் வந்து கேட்டு மீட்டரில் கம்யூனிகேட் பண்ணி பார்த்தேன். ஸோ டவுசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணுறப்ப எங்கள் முன்னாடி வந்து வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டேன். கொஸ்டின் கேட்டப்போ வந்து என்ன நடந்ததுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டேன். என் பக்கத்தில் சித்திக் ப்ரோ இருந்தார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டவுசிங் ராடை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து நான் வந்து நைட் விஷன் வச்சுக்கிட்டு நான் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். அவர் யூஸ் பண்ணுறப்ப அவருக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ என்னன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நான் அவர் பக்கத்தில் தான் வந்து இவர் நடராஜன் நிற்கிறாரு. அவர் நிற்கிறப்ப அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம்
கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ க்ளோஸில் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷோல்டரில் போய் கையை வச்சு இப்படி எட்டி பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக க்ளோஸ்அப்பில் வந்து கேப்சர் ஆச்சு. செம்ம தெளிவாக இருந்தது அந்த உருவம் பார்க்குறதுக்கு. நான் மானிட்டரில் வந்து பார்த்துட்டே தான் இருக்கேன் கையில் நைட் விஷன் வச்சுக்கிட்டு. ஆனால் வந்து நட்ராஜுக்கு வந்து அந்த ஃபீலே இல்லை. அவரோட ஷோல்டரை தான் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுது அது. ஆனால் வந்து அவருக்கு அந்த ஃபீலே இல்லை. நான் வந்து டக்குன்னு சொல்கிறேன், ப்ரோ இப்படி எட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். அவர் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர்றாரு. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நான் லைவாக வந்து மானிட்டரில் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் இது எல்லாமே எஸ்டி கார்டில் நைட் விஷனில் கண்டிப்பாக ஸ்டோராக இருக்கும். ஆனால் நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு சவுண்டு வந்து கேட்டது. ரொம்ப ரொம்ப வியர்டாக இருந்தது அந்த சவுண்டு. அந்த சவுண்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஃபுட்டேஜுமே ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேணாம், இன்னொரு நாள் வந்து இந்த இடத்துல நம்ம வீடியோ பண்ணலாம் கண்டிப்பாக, மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி சரி ஓகே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம இங்கே வந்து சர்வே பண்ண முடியாது, நம்ம வந்து கிளம்பிடலாம். ஆல்ரெடி எல்லா கேஜெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து லைட்டே இல்லைன்னு நான் சொன்னேன், இல்லை பவர் எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் கையில் வந்து ஒரு 3 டார்ச் லைட் இருந்தது. ஒரு டார்ச் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பவர் டவுன் ஆகிட்டே இருந்தது. கடைசியாக ஒரே ஒரு டார்ச் தான் இருந்தது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் டவுன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வீடியோ வந்து எண்ட் பண்ணிட்டோம். அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே தான் இங்கே கரெக்டாக உன் பின்னாடி உங்கள் முதுகு பின்னாடி தான் பார்த்தேன். கரெக்டாக ஏன் பின்னாடியா? ஆமாம் என்ன சொல்கிறீங்க? உன் பின்னாடி இல்லை. ஏன் இவர் பின்னாடி வராமல் என் பின்னாடி மட்டும் வந்துச்சு? எங்கள் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? ஹலோ, இப்போ இங்கே தானே இருக்கேன் எங்களை சுற்றி. சரி என்னப்பா என் பின்னாடி இருக்குன்ட்டீங்க? சீரியஸாக உங்கள் பின்னாடி தான். அக்கா உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அக்காவா அண்ணனா? அது இல்லை நான் அண்ணன் தானா? சரி ஓகே, என்ன இதை பிடிங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக இங்கே வரியா நீனு? ப்ரோ வீடு வரைக்கும் வர வச்சுருங்க ப்ரோ. இருக்கு வீடு வரைக்கும் வந்தாலும் நல்லது தானே. நல்லது நல்லதுக்கு டெய்லி வீட்டில் உட்காந்து கண்டென்ட் பண்ணலாம்ல. ஆல்ரெடியே பயந்து கொலவரியில் இருக்கும் லேட்டஸ்ட்டாக பண்ண வீடியோவில் இது வேறையா? கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல விடிய வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா எங்கிட்ட இருந்த பேட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரைன் ஆகிடுச்சு. ஃபோக்கஸ் ஆகுதா இல்லைன்னே தெரில. ஆமாம், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எங்கிட்ட இருந்த பேட்ரி எல்லாமே ஒன்று ஒன்றா ட்ரைன் ஆகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கே கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்து அந்த இடத்த தேடி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஆன் பண்ணி. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து எங்களோட பேட்ரி எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது 3வது பேட்ரி கேமராவில் நான் போட்டிருக்கிறது. அதேமாதிரி லைட்டுமே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் நைட் விஷனில் தான் சர்வே பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ ஒரு சில இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு இங்கே மட்டுமா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் உள்ள மேலேயே வந்து ஒரு உருவம். இப்போ மேலே உருவத்துக்கு இல்லைப்பா என் பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னையே கேமரா வச்சுட்டு எல்லாம் இருக்குது. எங்கே உங்கள் பின்னாடி ஒன்றுமே நிற்கல. இல்லைல்ல இப்போ எதுவுமே தெரியல. ஓகே, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஐயோ எனக்கு எதை பார்த்து பயங்கர கடைசியில் என் பின்னாடியே இருக்கட்டி. ஆமாம், ஆனால் வந்து அதுக்குள்ளே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து கிளம்புறோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆரம்பிச்சது 12:30 மணி. ஆனால் உள்ளே என்ட்ரானது 11:30 11:40 கிட்டே என்ட்ரு ஆகணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிடுச்சு. இருந்த காட்சி அது என்ன குருவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுந்துருச்சு. ஸோ 4 மணிக்கிட்ட நாங்கள் வெளியே போகிறோம். ஆமாம், போலீஸாக ஆம்புலன்ஸ் தான் தெரியல. ஆம்புலன்ஸ் சரி ஓகே கைஸ், அதான் சரி ஓகே கைஸ், நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேராக தான் வந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்து போயிடுச்சு. ஸோ அகைன் இந்த இடத்துக்கு நாங்கள் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சூன் வந்து மறுபடியும் வரோம்.
ஏன்னா அது எதனால் வந்து பேட்ரி டைம் ஆச்சு தெரியல. ஒரு வாட்டி எடுத்ததுக்கே எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் ஆக போகுதுன்னு தெரியல. நீங்கள் இது ஒரு வாட்டி வரணுன்றீங்க. ஏன்னா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஃபுல்ஃபில் ஆகலை. அப்புறம் அந்தளவுக்கு நம்ம மாடியில் கேப்சர் பண்ணோம். இதுக்கு மேலே இப்போ உங்களுக்கு என்ன ப்ரோ கேப்சராக பண்ணோம்? ஆமாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் கரெக்டாக அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தெளிவாக அது இவ்வளோ நேரம் நம்மளே ஆனால் கண்டிப்பாக லைட் இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். லைட் இல்லாதனால நம்மளுக்கு சர்வே பண்ணுறதே பெரிய கஷ்டமாகி போச்சு. இங்கே பாருங்களேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டார்ச் லைட்டை வச்சு தாங்க கடைசியில் ஃபோனோட டார்ச் லைட்டை வச்சு காலம் ஓட்டுற அளவுக்கு ஆகி போச்சு. ஆஃப் பண்ணிடுறோம். கண் கட்டி காற்று இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அடர்ந்த காடு தான். சரி, ஓகே கைஸ், நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டு சித்திக் ப்ரோ சேனல் லிங்க்கும் நம்ம நடராஜ் ப்ரோ சேனல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் 2 பேருக்கும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் கைஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்குது. பட் எல்லாமே வந்து கேப்சர் ஆகிருக்கும். வந்து ரெக்கார்டிங்கில் தான் இருந்தது, லைவாக பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே வந்து ரெக்கார்டிங்கில் தான் இருந்தது. பட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து கரப்ட் ஆச்சுன்ற விஷயம் வந்து எனக்கு இன்னுமே வந்து புரியலை. இது ஏன்னா ஒரு கேமராவில் நடந்திருந்தால் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துகிட்டு போனேன் இன்னொரு கேமராலையும், சோனி கேமராலையும் அதே தான் நடந்திருக்கு. அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நடந்ததுன்றது ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இதை ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ். அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரப்ட் ஆகும், கிராக் ஆகும், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஒன்று நைட் விஷயம், இல்லைனா வந்து கேமரா, அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்டன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து கட் ஆகிருக்கு, ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகிருக்கு வீடியோ. ஸோ அதுதான் வந்து எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தெரிஞ்சதா கரெக்டாக? இதுக்கு 24% இறங்கிடுச்சு. சரசரசன்னு இறங்குது பேட்ரி. எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. ஏன் இப்படி ஆகுது? இப்படி ஆகவே ஆகாது. பேட்டரி இறங்க சோனி குறைஞ்சபட்சம் 2 வீடியோ 3 வீடியோ தாங்க. இதுல எத்தனை வீடியோ பண்ணலாம் சார்? 2 வீடியோ பண்ணுமா? அங்கேயே ஒரு வீடியோ எவ்வளவு டியூரேஷன் இருக்கும்? அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 1 hour. அடுத்து ஒரு பகல் வீடியோ எடுத்தோம்ல, பகல் வீடியோ 2 வீடியோ எடுத்தோம்னா எந்தெந்த இடத்த கவர் பண்ணீங்கன்னு சொல்றேன்.